சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் ஜனவரி 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். பொங்கலோ பொங்கல், தி சென்னை சில்க்ஸின் ஹாப்பி பொங்கல். லெட் த செலிப்ரேஷன்ஸ் பிகின். இன்றைய சுதந்திர இந்தியாவானது 1947 ஆண்டிற்கு முன்பு வரை சுமார் 300 ஆண்டுகளுக்கு மேல் ஆங்கிலேயர்களின் ஆட்சியின் கீழ் இருந்து வந்தது. ஆங்கிலேயர்களின் அந்த 300 ஆண்டுகால ஆட்சிக்கு முன்பு இந்த பெரும் நிலப்பரப்பிற்கு இந்தியா என்ற பெயரும் இல்லை. இந்த தேசம் குறிப்பிட்ட ஒருவரின் ஆட்சியின் கீழும் இருக்கவில்லை. சில 100 பேரரசர்களும் பல 100 சிற்றரசர்களும் இந்த மண்ணை துண்டு துண்டாக பங்கிட்டு கொண்டு ஆட்சி செய்து வந்துள்ளார்கள். அப்படி தமிழ் மொழி பேசும் ஓர் பரந்த நிலப்பரப்பிற்குள் ஓர் தனி நாடாக இருந்திருக்கிறது இன்று விழுப்புரம் மாவட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் செஞ்சி. வரலாற்றில் நாம் சேர சோழ பாண்டிய பேரரசுகள் மற்றும் பல்வேறு சிறப்புமிக்க குறுநில மன்னர்கள் பற்றி படித்திருந்தாலும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஆலயங்களை தவிர அவர்கள் வாழ்ந்த அரண்மனைகளோ, கட்டிய கோட்டைகளோ, பயன்படுத்திய ஆயுதங்களோ, அணிந்த ஆபரணங்களோ எதுவும் காண முடியவில்லை. எனினும் நம் தமிழ் மன்னர்களின் போற்றலின் ஒரே சாட்சியாக இப்போது வரை நம் கண்முன்னே செம்மாந்து நிற்கிறது செஞ்சிக்கோட்டை தர்பார் மண்டபம், அந்தப்புரம், படை வீடுகள், யானை மண்டபம், குதிரை லாயங்கள், மாட மாளிகைகள், கோயில்கள், தானிய களஞ்சியங்கள், படை வீரர்கள் போர் பயிற்சி செய்யும் இடங்கள், பீரங்கி மேடை, வெடிமருந்து கிடங்கு, தோரண வாயில்கள், காவல் அரண்கள், பாதாள சிறை, மதில் சுவர், அகழி என ஒரு கோட்டைக்கான சகல அம்சங்களோடும் தமிழகத்தில் இருக்கும் ஒரே கோட்டை செஞ்சி கோட்டை மட்டுமே. செஞ்சி பகுதியானது ஆரம்ப காலங்களில் பல்லவர்களின் ஆட்சியின் கீழும் அதற்கு பிறகு சோழர்களின் ஆட்சியின் கீழும் இருந்துள்ளது. அப்போது இது சிங்கப்புரா நாடு என்ற பெயரால் அழைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியான சோழர் காலத்தில்தான் செஞ்சி கோட்டைக்கு அடித்தளம் போடப்பட்டது எனவும் கிபி 1200 ஆண்டிற்கு பிறகு செஞ்சியை ஆட்சி செய்த கோன் வம்ச அரசனான ஆனந்த கோன் என்பவர்தான் செஞ்சி கோட்டையை முழுவதுமாக நிர்மாணித்தார் எனவும் சில வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். சுமார் 130 ஆண்டுகால கோன் வம்ச ஆட்சிக்கு பிறகு செஞ்சி விஜயநகர பேரரசின் ஆட்சியின் கீழும், சுல்தான்களின் ஆட்சியின் கீழும், பின்னர் மராட்டியர்களின் ஆட்சியின் கீழும் மாறி மாறி பயணித்திருக்கிறது. வரலாற்றின் தொடக்க காலத்திலிருந்தே செஞ்சி ஒரு செல்வ செழிப்புமிக்க நாடாக இருந்து வந்திருக்கிறது. ஒரு நாட்டின் வளத்தை அதன் கோட்டைகளிலிருந்துதான் அறிந்து கொள்ள முடியும். ஏன் என்றால் அந்த கால மன்னர்கள் மக்களை எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பதையே மிக முக்கியமான ஒன்றாக கருதி இருக்கிறார்கள். எனவே தங்கள் வளத்தின் பெரும் பகுதியை பாதுகாப்பு காரணங்களுக்காகவே செலவு செய்துள்ளார்கள். அப்படி செஞ்சி கோட்டையும் ஓர் பலமிக்க கோட்டையாகவே நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. 60 அடி உயரத்தில் அகலமான கோட்டை சுவர்கள், அதன் வெளிப்புறமாக 80 அடி அகலத்தில் ஆழமான அகழிகள் என எதிரிகள் எவரும் எளிதில் நெருங்க முடியாத அளவுக்கு நிகரற்ற பலத்துடன் கட்டப்பட்டிருக்கிறது செஞ்சி கோட்டை. மேலும் கோட்டையை சுற்றி அமைந்துள்ள காடுகளும் மலைகளும் செஞ்சி கோட்டைக்கு இயற்கை அரண்களாக இருந்து காத்து வந்திருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட கோட்டையை எப்படியாவது கைப்பற்றிவிட வேண்டும் என்கிற ஆவல் அப்போதிருந்த பல மன்னர்களுக்கு இருந்து வந்திருக்கிறது. குறிப்பாக செஞ்சி பகுதி மராட்டிய மன்னன் சிவாஜியின் மகனான ராஜாராமின் ஆட்சியின் கீழ் இருந்தபோது முகலாய மன்னர் ஔரங்கசீப் இந்த கோட்டையை கைப்பற்ற 7 ஆண்டுகள் வரை போர் செய்தார் என்ற வரலாற்று குறிப்புகள் உண்டு. மராட்டிய மன்னன் ராஜாராமின் ஆட்சியின் கீழ் இருந்த செஞ்சி கோட்டை ஔரங்கசீப் தலைமையிலான முகலாய பேரரசின் கைகளுக்கு மாறுகிறது. ஔரங்கசீப் தனது படை தளபதியான ஸ்வரூப் சிங்கை செஞ்சியின் மன்னனாக நியமிக்கிறார். ஆனால் ஸ்வரூப் சிங்கின் மறைவுக்கு பிறகு ஸ்வரூப் சிங்கின் மகனான ராஜா தேசிங்கு 10 மாத காலம் செஞ்சியின் அரசனாக முடிசூட்டி கொண்டு பிறகு பலமிக்க முகலாய பேரரசை எதிர்த்து போரிட்டு அந்த போரில் வீர மரணம் அடைந்திருக்கிறார். செஞ்சியை எத்தனையோ அரசர்கள் ஆட்சி செய்திருந்தாலும் செஞ்சி என்றதும் ராஜா தேசிங்குதான் நம் நினைவுக்கு வருவார். அதற்கு காரணம் செஞ்சியின் அரசனாக அவர் முடிசூடி கொண்டு போரில் இறப்பை தழுவும் போது அவரின் வயது வெறும் 22 தான். ராஜா தேசிங்கின் இறப்பை தாங்கிக் கொள்ள முடியாத அவரின் மனைவியும் அப்போதே உடன்கட்டை ஏறி தன் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார். மிக இளம் வயதிலேயே உயிரிழந்த அவர்களின் நினைவை போற்றும் வகையில் தற்போது வரை வேலூர் அருகே உள்ள ராணிப்பேட்டையில்
அவர்களின் நினைவிடம் இருந்து வருகிறது. ராஜகிரி, கிருஷ்ணகிரி என்ற 2 மலைகளின் மீது அமைந்திருக்கும் செஞ்சிக் கோட்டையை எல்லோராலும் அவ்வளவு எளிதாக அடைந்துவிட முடியாது. குறிப்பாக ராஜகிரி என்பது 800 அடி உயரமுள்ள மலையாக இருந்து வருகிறது. 1012 படிகளை கடந்தால் மட்டுமே இந்த கோட்டையை அடைய முடியும். அரசவை போன்ற மன்னரின் முக்கிய நிர்வாக பகுதியாக இது இருந்து வந்திருக்கிறது. அதே போல கிருஷ்ணகிரி மலையில்தான் மன்னர் விருந்தினர்களை சந்திக்கும் தர்பார் மண்டபம் அமைந்திருக்கிறது. மேலும் தானிய களஞ்சியங்கள், கோவில்கள் போன்றவையும் இங்குதான் அமைந்துள்ளது. இவை தவிர அருகே உள்ள மற்ற மலைப்பகுதிகள் காவல் அரண்களாக அமைந்துள்ளன. பாதுகாப்பு அரண்களை கடந்து கோட்டையின் மைய பகுதிக்கு அருகில் கல்யாண மகால் அமைந்துள்ளது. மேலும் அதன் மையத்தில் ஒரு மேடை, நீச்சல் குளம், தண்ணீர் வருவதற்கு சுடுமண் ஓடு குழாய்கள், சுற்றிலும் அரச குடும்ப பெண்கள் தங்குவதற்கு அறைகள் ஆகியவை அமைந்துள்ளன. இதன் ஒரு பகுதியில் 8 அடுக்குகள் கொண்ட கோபுரம் உள்ளது. கோட்டைகளிலும் கோட்டைகளை சுற்றியும் பல்வேறு சிறப்பு வாய்ந்த கோயில்கள் அமைந்துள்ளன. செஞ்சியம்மன் கோவில், அரங்கநாதர் கோவில், வெங்கடரமணர் கோவில் போன்ற பல்வேறு கோவில்கள் இருந்தாலும் அதில் வெங்கடரமணர் கோவில் மிகச்சிறந்த வேலைப்பாடுகளை கொண்டு அனைவரையும் கவரும் விதமாக அமைந்திருக்கிறது. பொதுவாக அந்த காலத்தில் மன்னர்கள் தங்களின் நிதி ஆதாரங்களாக தங்களின் களஞ்சியங்களில் தங்க, வைர நகைகள் மற்றும் பொற்காசுகள் ஆகியவற்றை சேர்த்து வைத்திருப்பது வழக்கம். இவ்வாறு மன்னர்களால் சேர்த்து வைக்கப்படும் நகைகள் படையெடுப்பின் போதோ அல்லது போர்க்காலங்களிலோ எதிரி நாடுகளால் கொள்ளை போகும் வாய்ப்புள்ளது என்பதால் அவை அரண்மனையை சுற்றி மறைத்து வைக்கப்படுவது வழக்கம். ஆனால் அப்படி மறைத்து வைக்கப்படும் வழக்கம்தான் இந்த மாதிரியான வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு பகைவனாக மாறியுள்ளது. பண்டை கால வரலாற்றின் பெருமைக்குரிய அடையாளங்களாக இருக்கும் அரண்மனைகள், கோட்டைகள், கோவில்கள் போன்ற இடங்களை குறிவைக்கும் சமூக விரோதிகள் சிலர் பழமையான இடங்கள் என்றாலே அங்கு கண்டிப்பாக புதையல் இருக்கும் என்ற நம்பிக்கையில் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். சமீப காலமாக செஞ்சி கோட்டையும் இப்படியான பாதிப்புகளை தொடர்ந்து சந்தித்து வருகின்றது. கோட்டையை சுற்றி காடுகளாக இருப்பது சமூக விரோதிகளுக்கு கூடுதல் வசதியாக இருப்பதால் தற்போது அடிக்கடி இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். அரண்மனைகள், கோவில்கள், கோட்டைகள் என்பவை வெறும் கட்டடங்கள் மட்டுமல்ல, அவை நம் பண்பாட்டின், நாகரிகத்தின் அடையாளங்கள். அவற்றை போற்றி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம் எல்லோருக்கும் உள்ளது என்றாலும் ஆளும் அரசுகளால் தான் அவற்றை செயல்படுத்த முடியும்.